டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல வாஸ்துவை பத்தி நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு வரைபடம் மூலமாக வாஸ்துக்கான ஒரு தெளிவான விளக்கம், ஒரு தசைகளை பத்தி நமக்கு தெளிவான விளக்கம் சொல்ல வந்திருக்காரு முருகன் அடிமை வாஸ்து செல்வா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வெற்றிவேல் வீரவேல். இப்போ நாங்க ஒரு பதிவுல பார்த்தோம். அப்படி என்ன அப்படின்னா, முதல்ல இந்த தெருக்குத்துனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் மக்களுக்கு கொடுக்கணும். இதுல கோடீஸ்வர தெருக்குத்துன்னு சொல்லி ஒரு பதிவுல பார்த்தோம். இதர் ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு விஷயமா இருக்கு. இதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஓகே, நிச்சயமாக. இப்போ இந்த தெருக்குத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இது பிஸ்னஸாகவும் பண்ணுறாங்க. ஏன்னா உச்ச தெருக்குத்து கோடீஸ்வரன் ஆக்கும் அப்படிங்கிற மோட்டிவ்லையும் கொண்டு போகிறாங்க. அதே போல் இந்த தெருக்குத்தை பற்றி இன்றளவும் கூட ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இந்த உச்ச தெருக்குத்துல இருந்தால் நம்ம பெரிய ஆளாக ஒரு கோடீஸ்வரன் ஆயிடலாம், நல்ல நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா பல பேர் தெருக்கூத்தில் இருந்து தான் மிக மோசமான நிலையில் போயிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த தெருக்கூத்தில் எப்படி இருந்தால் அவங்க நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ தெருக்கூத்தில் இந்த உச்ச தெருக்கூத்து, நீச்ச தெருக்கூத்து அப்படிங்கிறது பல விதமான தெருக்கூத்துகள் நம்ம தெரியும். நிறைய யூடியூப்ல பார்த்தாலும் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எது உச்ச தெருக்கூத்து எது நீச்ச தெருக்கூத்து நம்ம சொல்ல தேவையில்லை. நேரடியாக நம்ம இந்த விளக்கப்படங்களுக்கு போனோம்னா அது கொஞ்சம் புரிதலாக உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ தெருக்கூத்தில் நான் எடுத்த வகையில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரல் தெருக்கூத்து, ஒய் ஜங்ஷன் தெருக்கூத்து அப்படிம்பாங்க. அது ஆப்பு தெருக்கூத்துன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி தெருக்கூத்தை பற்றி நம்ம போடுறோம். இப்போ முதல்ல இந்த வரைபடத்தை பாருங்க. இந்த வரைபடத்துல மேல வடக்கு, இது கிழக்கு, கீழே தெற்கு, இது மேற்கு, இந்த மாதிரி இருக்கு. இது மூன்றுமே லேண்டு. இந்த லேண்டில் இங்க ரோடு வருது. இது வடகிழக்கு தெருக்குத்து அப்படின்னு பேரு. இதை உச்ச தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த உச்ச தெருக்குத்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு விஷயம்தான். அதாவது இப்போ இந்த வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்து உச்ச தெருக்குத்துன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, இப்போ இது உச்ச தெருக்குத்து இவருக்கு நன்மையை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வீடு கட்டுறாரு. இப்போ இந்த வீடு கட்டும் பொழுது இப்படி இது வீடுன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரோடோடைய டோட்டல் இடமும் வழியும் இந்த பேசேஜில் போயிடுச்சு அப்படின்னா இது உச்ச தெருக்குத்து நன்மையை செஞ்சிடும். இதுதான் ஒரு வளர்ச்சியை தரும். அதாவது இந்த ரோடு அகலம் ஒரு 20 அடி இருக்கு அப்படின்னா இந்த 20 அடிக்கும் காலி இடம் விட்டு தான் நல்லா இருக்கும். அல்லது 10 அடி ரோடு இருந்தால் 10 அடிக்கும் காலி இடங்கள் இந்த இடத்துல விட்டு வீடு கட்டி இருந்தால் இவர்கள் வளர்ச்சியை தரக்கூடிய நிலையில இருப்பாங்க. ஒரு அரசாங்கத்தில் மேன்மையான ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு மினிமம் ஒரு ரோடோடைய அகலம் 20 அடி இல்லது 25 அடி ரோடு இருக்கும். அப்போ 25 அடி ரோடு இருக்குது அப்படின்னா அப்போ இவங்க மனம் குறைஞ்சபட்சம் ஒரு 60 அடி அகலத்துக்கு வாங்கினாதான் 20 அடி காலி இடம் விட்டு மீதி இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்ட முடியும். ஆனால் அது மாதிரி சூழல் யாருக்குமே இல்லை. இப்போ இதுலயே எப்படி தப்பா கட்டுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெருக்குத்தை தவறாக மாறுவது எப்படின்னா, அந்த தெருக்குத்துக்கு நேராக வீடு கட்டுவது தான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல கேட்டு போட்டு இந்த தெருக்குத்தை நேராக அந்த வீட்டில் அடிக்கும். நீங்கள் காம்பவுண்டுக்கு காம்பவுண்ட் தெருக்குத்தை தடுத்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. உங்களுடைய வீட்டினுடைய பிளிந்த் ஏரியான்னு சொல்லுவாங்க, தாய் சுவர்னு சொல்லுவாங்க. அந்த தாய் சுவருக்கு நேராக கட்டாயம் ஒரு ரோடு குத்தக்கூடாது. அப்படி குத்துனா அது உச்ச தெருக்குத்துவாகவே இருந்தாலும் பாதிப்பை கட்டாயம் தரும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ரோடு இருக்குது. இந்த ரோடுக்கு நேராக இவங்க வீடு உள்ளே கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக லேண்டுக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்க. இந்த தெருக்குத்து குத்துச்சுன்னா இதுதான் பாதிப்பு தரும். அப்போ ஒரு தெருக்குத்தை எப்படி நல்லதாக மாற்றணும், அது தவறாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். ரெண்டாவது, இந்த நியூட்ரல் தெருக்குத்து அப்படின்னு இருக்கும், இல்லை டி ஜங்ஷன் தெருக்குத்து அப்படின்னு இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த லேண்டு. இப்போ இந்த லேண்ட் ஃபுல்லாக இருக்குது. இந்த லேண்டுக்கு சென்டரில் குத்துது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ரோடு வருதுன்னா இது சென்டரில் வந்துடும். இப்போ இதுக்கு வீடு எப்படி கட்டுவீங்க, எப்படி பார்த்தாலும் சென்டரில் கட்டினாலும் இந்த வீட்டோட குத்து இங்கே விழுந்துடும். இதுதான் டி ஜங்ஷன் தெருக்குத்துன்னு பேர். இந்த தெருக்குத்தும் பாதிப்பை தரும். அடுத்தது ஆப்பு தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒய் ஜங்ஷன் தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ரோடு இப்படி வருது, சென்டரில் இப்படி ஒரு ரோடு வருது பாருங்க, கிராஷா இந்த ரோடு இப்படி வந்தாலுமே இந்த தெருக்குத்து பாதிப்பை தரும். இதில் இந்த டி ஜங்ஷன் தெருக்குத்து, இந்த ஒய் ஜங்ஷன் தெருக்குத்தெல்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தரும். இதிலெல்லாம் வீடு கட்டுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும். இப்போ இந்த தெருக்குத்தில் தான் நிறைய இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெருக்குத்து இருந்தால் அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது. ஒவ்வொரு பெரிய கோடீஸ்வரர்களும் எப்படி வீடு கட்டியிருப்பாங்கன்னா, அவங்க தெருக்குத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, அந்த தெருக்குத்தினுடைய மொத்த அகலத்தையும் வீட்டினுடைய காலி இடத்துல விட்டுருப்பாங்க.
அந்த வீட்டுக்கு நேராக தெருக்குத்து வராது. இப்போ கோடீஸ்வரர்கள்லாம் வந்து எந்த மாதிரி தெருக்குத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். அதே போல் ஒரு தெருக்குத்து வந்து உச்ச தெருக்குத்துவாக இருந்தாலுமே எப்படி பாதிப்பு தருது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். நம்ம இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாசலுக்கு நேராக தான் ரோடு வரக்கூடாது, நான் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு சைடில் வந்து ஒரு ரோடு வந்து குத்துது அப்படின்லாம், அது தெருக்குத்துவான்னு கேட்குறாங்க. ஒரு தெருக்குத்துவானது எந்த மூலையில் எந்த பக்கம் வந்து குத்தினாலுமே அது தவறு தான். இப்போ பாருங்கள், உதாரணமாக இப்போ இது வீடு இருக்குது, இங்கே ரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் வாசல் வந்து இங்கே இருக்குது, வடக்கு பார்த்து இருக்குது, ஆனால் ரோடு வந்து இங்கே வந்து குத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், இது தவறு தான். மேற்க பார்த்து வந்தாலும் தவறு தான். அதே போல இங்க கீழ் இந்த பக்கம் வந்தாலுமே தெருக்குத்துங்கிறது தவறு தான். வாசல் எந்த பக்கம் இருந்தாலும் சரி, இந்த தெருக்குத்துங்கிறது வீட்டினுடைய தாய் சுவரில் அல்லது காம்பவுண்ட் சுவரில் நேரம் மோதுற மாதிரி இருந்தாலும் தவறு தான். இப்ப இந்த தெருக்குத்துக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் சிலை வச்சுட்டா நல்லா இருக்கும், ஒரு சூலாயுதம் வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து தெருக்குத்துல வீட்டை கட்டி ஒரு விநாயகரையே கொண்டாந்து அங்கே வச்சிருவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விநாயகர் வைக்கிறதுனாலயோ சூலாயுதம் வைக்கிறதுனாலயோ எந்த ஒரு மாற்றமும் உருவாகாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது வந்து தனி வீடுகளாக இருந்தா, இதுவே இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது இதே இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி இதே ஏன்னா ரொம்ப மெயினான ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரோட்ஸ் இருக்கும், அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ இந்த தெருக்குத்து விட்டுருங்க. இப்போ இந்த தெருக்குத்து எடுத்துக்கலாம். அதாவது டி ஜங்ஷன் தெருக்குத்து. இந்த டி ஜங்ஷன் தெருக்குத்துல இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி கட்டுவாங்கன்னா, சென்னை போன்ற நகரங்களில் கீழே பார்க்கிங் போட்டு மேலே ஃப்ளோர் ஏற்றிடுவாங்க. அதாவது 5 ஃப்ளோர் வரைக்கும் ஏற்றுவாங்க. அப்போ கீழே ஸ்டில்ட்டு பார்க்கிங்னு பேர். அப்போ இந்த மாதிரி ஃப்ளோரில் 2 மாடி வரைக்கும் அந்த தெருக்குத்து வேலை செய்யும். 2 மாடி ஃப்ளோரில் இருக்கிறவங்க வரைக்குமே அதனுடைய பாதிப்பு இருக்கும். அது எப்படின்னா, இந்த இடங்கள்ல, அதாவது இந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் மிகப்பெரிய கட்டிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது 2 மாடி வரைக்கும் 2 மாடி வரைக்கும் பாதிப்பை தரும். 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தெருக்குத்துவானது பாதிப்பை தராது. ஆமாம், இந்த 2 பக்கம் கட்டடங்கள் அதிகமாக இதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன், நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் அப்படிங்கிற கதிர்வீச்சுகளும் அதிகமாக இதில் பேசேஜ் ஆகும். இதில் வரக்கூடிய வண்டி வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய மோனாக்சைடும் இந்த கட்டடங்களை தான் மோதும். இது மோதுறதுனால தான் தெருக்குத்து பாதிக்குது. நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம்னா, நீங்க சொன்ன மாதிரி பார்க்கிங்ல போயிடுச்சு அந்த தெருக்குத்து, ஸோ வீடு அங்கே இல்லையே, மேலே தானே இருக்கு, அப்போ எங்களுக்கு பாதிப்பு இருக்காதேன்னு. ஆனால் இப்போ 2 மாடி வரைக்கும் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரி பாதிப்பு? அதுக்காக தான் சொல்றேன் நான். இப்போ என்னன்னா, இப்போ இந்த 2 பக்கமும் கட்டணம் தொடர்ச்சியாக ஆயிடுச்சுங்க. அப்ப இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய மோனாக்சைடு, அதாவது வாகனங்கள் போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மோனாக்சைடு அப்படிலாம் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல மோதி இது இருக்கக்கூடிய இடத்துல தான் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஒரு வாயுக்கள் அப்படிங்கிறது என்னன்னா வெற்றிடத்தை நோக்கி தான் போகும். அப்படி வெற்றிடம் நோக்கி போகும்பொழுது எதிரில் இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தில் தான் மோதும். இதனால் இது கட்டாயம் பாதிப்பு தரும். எல்லாருமே தெருக்குத்தை பற்றி இருக்கக்கூடாதான் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இருக்கக்கூடாது, அதனால என்ன சயின்டிஃபிக் ரீசன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக. இப்போ பாதிப்புகள்னு சொல்லிட்டீங்க. பார்க்குற நேயர்களுக்கு பாதிப்பா, அப்போ என்ன மாதிரி பாதிப்புகள் எங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு யோஜனை இருக்கும். அப்போ பொதுவாக இந்த மாதிரி அறிகுறிகள் பாதிப்பு இருக்கா, அப்போ இதுதான் அதற்கு காரணம்னா என்ன மாதிரி பாதிப்புகள் சொல்லலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல வாஸ்து அப்படின்னா ஆரோக்கியத்திற்காக மட்டும்தான். முதல்ல அந்த வீட்டில் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு ஆரோக்கியத்தில் என்ன விதமான பாதிப்பு வேணால் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் முதல்ல ஆரோக்கியம் கெட்டு போகும். மிக மோசமான நிலையில் ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய நிலையோ இல்லை கேன்சர் வரக்கூடிய காரணங்களாக கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அறிகுறிகள் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது.